30 days யோகா சேலஞ்சில் இது நாள் 13. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஆசனம் பாதஹஸ்தாசனம், அதாவது ஃபார்வர்ட் பெண்ட். 2 கால்களையும் ஒரு 2 இன்ச்லேருந்து 1 இன்ச் அளவு கேப் விட்டு வச்சுட்டு நீ பெண்ட் பண்ணாமல் உங்கள் 2 கைகளையும் நல்லா உங்களோட காதோட ஒட்டி வச்சு அப் அண்ட் டவுன் பண்ணணும். முட்டியும் நேராக இருக்கணும், உங்களோட முதுகுத்தண்டும் நேராக இருக்கணும். இந்த மாதிரி 10 வாட்டி அப் அண்ட் டவுன் பண்ணதுக்கப்புறமா அப்படியே உங்களோட 2 உள்ளங்கைகளையும் உங்கள் 2 காலோட சைடில் வச்சுக்கலாம். இதுலேயும் நீ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். தலையை மேலே தூக்கி முதுகை நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒரு 10 கவுண்ட் ஹோல்டு பண்ணலாம். இப்போ அப்படியே உங்களோட உள்ளங்கைகளை தரையில் முடிஞ்ச அளவு பதிய வச்சு முட்டி நேராக வச்சு உங்களோட நெற்றி முழங்காலத்தோட முயற்சி பண்ணலாம். இது பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க உங்களோட 2 கைகளையும் கொண்டு போய் உங்களோட ஆங்கிள் இல்லைன்னா நீ எந்த இடத்த முடியுதோ அந்த இடத்த கேட்ச் பண்ணலாம். இதோட மெயின் விஷயமே முதுகும் முட்டியும் நேராக இருக்கணும். தலை மேலே பார்த்து 10 கவுண்ட், தலை உள்ளே கொண்டு போய் முடிஞ்சால் உங்களோட முட்டியை டச் பண்ணி 10 கவுண்ட், இல்லைனா அப்படியே சும்மா கூட நம்ம வச்சுருக்கலாம். இந்த சைட்வேஸில் பார்க்கும்போது தெரியும், முதுகுத்தண்டாகட்டும் முட்டி நேராக இருக்கணும். கீழே போகும்போது ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டே போகணும். போனதுக்கப்புறமா அந்த பொசிஷனில் நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். எந்த இடத்துலையும் மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது. மறுபடியும் நல்லா பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி மேலே வரணும். ஸ்ட்ரெச் பண்ணி மேலே வரும்போது ப்ரீத் இன் பண்ணிக்கிட்டே வந்து நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிரணவ யோகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.